பிள்ளைக்கு நில போட்டு போடுவாரா தாலாட்டு மழவிளையில் பிறந்ததாலோ அது மாவாலை சனித்ததாலோ கொலையனோட குலதெய்வம் அவ குத்து பெற இசைக்கு அம்மா இரண்டையும் தான் சேர்த்தல்லவோ மாவிசைக்கு என்று சொல்லி அந்த மகளுக்கு தான் பேர் என்று சொல்லி அப்படி மாவிசைக்கு என்று சொல்லி மகளுக்கு தான் பேர் கொடுத்த குழந்தை தன்னை புலக்கொடியா பிரியமுட வழக்காளே பூமியில விட்டமான மகள் பொற்பாதோ நோகும் என்று கரையதிகளை விட்டோமானான் அவர் தண்டை காலே நோகும் என்று மாறதில தொட்டில் கேட்டி மகளை மடியதில நடைபெற தோழதில தொட்டில் கட்டி தொடையதில தொடையதில தோழதில தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தி பட்டலிலே சாதம் போட்டால் மகள் வளர நாளாகும் இலையதிலே சாதம் போட்டால் எடுத்து உண்ண மாட்டா கும்பாவில சாதம் போட்டா குவாதி உண்ண மாட்டாள் என்று தங்க தடுகையிலே சாதத்தை எடுத்து வைத்து கீரைய பிசைந்து மகளை இடுப்புல தூக்கி வைத்து காக்காவுக்கு எச்சங்காட்டி கண்ணணியை ஊட்டுகிறார். ஊட்டி வளர்க்கின்றாள் உடம்பு எல்லாம் நெய்யுருக, தேத்தி வளர்க்கின்றாள் திரேகமெல்லாம் நெய்யுருக. நாடு ஒருவே நீ பொழுதொரு வண்ணமாகவே என் அருங்கிளையாள் மாவுசைக்கு அவள் வளர்ந்து வருகிறார். 3வது வயதிலே முடியறைக்கு காது குத்தி முத்தாரை கம்மல் போட்டு தங்கத்தினால் அருணா கொடி தனி வைர மோதிரம், வெள்ளியினால் அருணா கொடி விலை மதியாத மோதிரம், இப்படி 3 ஆவரணங்கள் எல்லாம் ஊட்டி அணிந்து 4 வயதிலே நடந்தோடி விளையாடுகிறாள். 5 வயதாட்சி அறிவுணரும் பிராயமா இருக்கிறார். அப்படி 5 வயதிலே அறிவுறும் பிராயத்தில் அறிவு பள்ளி படித்து 12 வயதுக்குள் பல கலைகள் எல்லாம் படித்து 16 வயதுல அந்த அருங்கிளையாள் மாவுசைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தரித்து 7-8 தோழிகளோட 7-8 தோழி இருந்தாலும் உடன்பிறவாய் தோழியானவ செங்கமலம் தோழி. அந்த செங்கமல தோழியோடு அவ பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்தரித்து கங்கையிலே தானம் செய்து நந்தவனத்திலே மலர் பறிப்பது வழக்கம். பிரம்ம முகூர்த்தம்னா 4 to 6. அப்பேற்பட்ட பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்தரித்து கங்கையிலே தானம் செய்து நந்தவனத்திலே மலர் பறிக்கும் போது அந்த அருங்கிளையாள் மாவுசைக்கு அங்க எப்படி இருக்கிறாள் தெரியுமா? அல்லை மலர் பூத்தது போல் பூத்தது போல் அந்த அருங்கிளையாள் பூத்திருக்கா பூத்திருக்கா அருங்கிளையா பூத்திருக்கா அல்லை மலர் பூத்தது போல் பூத்தது பாரிச்சாதம் பூத்தது போல்
அப்படி போடு சொல்லணும் சொல்லு பைங்கிளியால் புத்தி இருக்கா போடு அப்படி போடு மரம் புத்தது போல் புத்தரி போ அந்த கன்னி அவள் பூத்திருக்கா பூத்திருக்கா அவள் பூத்திருக்கா புத்தரி போ மல்லிகை பூ புத்தது போல் புத்தரி போ அபிஷேகி புத்திருக்காள் புத்திருக்காள் நிறைந்திருக்காள் புஷ்பவதி பெண்ணும் மாநாடு பெண்ணுக்கான பெண்ணழகி கேடை கொண்ட மயிலழகி பெண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி பொழுது நல்லோ சருகிட பொன்வண்டுக்கு ஒப்பிட நல்லோ சருகிட நீலவண்டு கொப்பிட சூரியர்க்கு ஆனாலோ சுத்தி வர கருப்பு உண்டு சந்திரக்கு ஆனாலோ தக்க வசம் கருப்பு உண்டு மாதிடம் கரிக்கானாலோ மத்தியில கருப்பு உண்டு எலுமிச்சம் கரிக்கானாலோ இடையில் ஒரு கருப்பு உண்டு பொன்னி முத்து காணாலோ கொஞ்சம் போல கருப்பு உண்டு அருங்கிளியாள் மாவு சேக்கி தலையே நல்ல கருப்பொழிய நானு ஒரு கருப்பும் இல்லை ஒருவருண்டும் கருப்பொழிய என்னை ஒரு கருப்பும் இல்லை முந்தலது கருப்பொழிய முந்தலது கருப்பொழிய கூட ஒரு கருப்புள்ளே கூட ஒரு அரங்கிளியாவு சக்தி பெண்ணானவள் ஆமா அழகுன்னா அழகு இடிச்சு வச்ச மாவா இலுமச்சம்பள கலராறு ஓடுகிற தண்ணியிலே உள்மணல் கருப்பு இருக்கும் ஆடுகிற நாகத்துக்கும் அடிவயத்துல கருப்பு இருக்கும் இந்த அருங்கிளையால் மாவசைக்கு தலையே கருப்பொழிய தான் ஒரு கருப்புமில்லை அவள் புருவ ரெண்டும் கருப்பொழிய பின்னை ஒரு கருப்பு கிடையாது கூந்தல் கருப்பொழிய கூட ஒரு கருப்பு கூட கிடையாது அப்பதான் செங்கமலன் சொல்லுது அக்கா நீ எம்பிட்டு அழகா இருக்க அழக பாக்க ரொம்ப கண்ணாத்தா இருக்கு ஆகையினால இப்படி அழகா இருக்கு அக்கா இந்த அழகுக்கு தங்க நகை போட்டா எப்படி இருக்கும் அதான் சொல்லுவாங்க பாத்தியடா மண்ணுக்கு மண்ணிட்டு பார் மண்ணுக்கு மண்ணிட்டு பார் பெண்ணுக்கு பொன்னிட்டு பார் மண்ணு குடிசலா இருக்கு கூரையா இருக்கத குடிசை அதை இடிச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போடலாம் அது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சீட் அடிக்கலாம் அது ஒரு பில்டிங் கட்டலாம் அதுக்கப்புறம் ஒரு டைல்ஸை ஒட்டலாம் அதுக்கு பார்க்க அழகா இருக்கும் பெண்ணுக்கு கண்ணுக்கு மையிட்டு பார் பெண்ணுக்கு பொன்னிட்டு பார் மண்ணுக்கு மண்ணுக்கு மண்ணிட்டு பார் ஆகையினால பார்த்தாள் தங்கத்துக்கு போனோம்னு சொன்னா அப்பாட்ட தான் போய் கேட்கணும். இப்போ விலை ஏறிட்டே போகுது தங்க விலை. யாரு
7224 ரூபாய் 80 பைசா. கொஞ்சம் குறைஞ்சது இப்ப கூடிட்டாச்சா? கொஞ்சம் குறைஞ்சது இப்ப தங்க விலை கூடிட்டு போகுது. ஆகையினால பொட்டப்புள்ள பத்துக்கிட்டாங்க. தங்கம் வாங்கி போடாதீங்க, தங்கம்மான்னு பேரை கொடுங்க. பேர்லையாவது தங்கத்தை பாத்துக்கிடுவோம். அதானே கேட்டேன். நீங்க என்னத்துக்கு சொல்ல வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட மாட்டேனா? தங்கம்மான்னு பேரை கொடுத்தா என் தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிடலாம். ஆகையினால தங்கம் வாங்க முடியாது, அப்படியா சொல்லி கூப்பிட்டு நம்ம வீட்டுல தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்கலாங்களா? ஆகையினால பார்த்தால் தங்கம் வேணும்னா அப்பா இடத்துலதான் போய் சொல்லணும்னு. அப்பா எனக்கு தன்னழகு காணாது, தங்க நகை வேணும். பெண்ணழகு காணாது, பொன்னகை வேணும். ஆமா, கல்யாண கவரிங் போயிட்டு வரணுமா? அதெல்லாம் இப்போ அப்பமெல்லாம் கவரிங்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா, அப்ப பார்த்தான் மந்திரவாதி பெரும்பலையன். ஏ என் மகளே பொன்மகளே, என் மகளே பொன்மகளே, இன்ப இடங்க கவர்ந்த கையிலையும் காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. மகள என்கிட்ட வந்து இப்ப தங்கம் கேக்கிய அப்பா தொழில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் மைத்தொழில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலாமா. அதனால அப்பட கையில காசு கிடையாது, கடன் கொடுப்பாரு யாரும் கிடையாது. கையில காசு இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? அப்பா வெண்ணைய வச்சுக்கிட்டு ஏன்பா நெய்க்கல? இத யாருக்குலே உமக்கு கைத்தொழில் இருக்கு இருக்கு. அதான் சொல்லிருக்கான், கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கோ சரியாமன் இருக்கான். வெள்ள மட்டும் தான் அடிக்கணும்னு நினைக்க கூடாது. முளைப்பாரி போட்டு கொடுப்பேன், கிராமிய கலை நிகழ்ச்சி. வெள்ளி திங்கச்சவா வெள்ளுக்கு வந்தாச்சுன்னா வியாழக்கிழமை புதன்கிழமை முளைப்பாரி போட போயிருவோம் ஒரு கோயில்ல. முளைப்பாரி போட்டு மட்டும் வராது, ஞாயிற்றுக்கிழமை கிராமிய கலை நிகழ்ச்சி. கிராமிய கலை நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் கூட்டு போயிருவோம். பாவி மண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து நிக்காவோ, என்னத்தான் உமக்கு இத்தனை போன ஒரு ஆளு பெயிண்ட் அடிக்க கூப்பிடுதாரு, ஒரு ஆளு வெள்ளடிக்க கூப்பிடுதாரு. அதாவது இப்ப உள்ள நேரம் உழைக்கக்கூடிய தருணம். ஆகையினால அப்பா நீ கையில வெண்ணெய் இருக்கு, நெய்க்கு அலையலாமா? கையில வெண்ணெய் என்னது இருக்கு? தொழில் இருக்கு. அதனால தொழிலை பார்த்து எங்க தங்க இருக்கு, எங்க திறமை இருக்குன்னு பார்த்து எடுத்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மாந்திரவாதி பெரும்பலைய பாவி மச்சுக்கு தயாணி வைத்தாயே, மச்சுக்கு தயாணி வைத்தாயே, அவன மாந்திரிக மையடு தாயே, ஏ மாந்திரிகா அவன் மாந்திரிக மையெடுத்து மந்திரவாதி பெரும்புலைய தலையில் மைதடவி, தலையில் மைதடவி அந்த விளக்கு முகம் பார்க்கானே, தலையில் பழைய விளக்கு முகத்தில் ஏ அண்ணா பிச்சம்பலையா, ஏ அண்ணா பிச்சம்பலையா, உனக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பாருண்ணா. பார்த்து சொல்லுங்க. நம்மாவது தெரியுதா? என்ன தெரியுது? ஆலமரம் தெரியுதா? ஏ தம்பி கொடி போலையா, உனக்கு என்னமும் தெரியுதாடா? எனக்கு ஒண்ணு தெரியலையே. தெரியலையா? அட பைத்தியாரா, வெத்தலையில மைதடவி இருக்க, நல்ல விளக்கு முகத்துல வச்சு பாருடான்னா. சரி
நீ விளக்கு முகத்துல பார்க்க சொன்ன, நீ விளக்கு மாத்துல எல்லாம் போய் பாப்ப. ஆகையினால விளக்கு முகத்தில் பார்க்கும் போது அங்கே என்ன தெரியுது தெரியுமா? தென்னங்கொட்டாரை கரையாதே கரையாதே பகவதியாள் வாசலில கொட்டார குமரி பகவதியா அள்ளும் பாணம் உள்ளும் காசு அனந்தரா சங்கலிப்பணந்தா மலையாளத்து சக்கரந்தா யாழகுடார திரவியம்மோ ஈசானிய மூலையில இருவாத்தி மூடதில இரும்பு கடா தண்டகத்தில் இருக்க கண்டாம் பெரும்புலைய பெரும்புலையம் பார்க்கும் போது திங்காவலாக செஞ்சூடல இருக்காரு தெய்வமாறு இருக்குமானால் திரவத்தி எடுக்க முடியாதென்று மாந்திரவாதி நினைக்கும் போது தெய்வத்தையும் கிளப்பணுமே கிளப்பணும் திரவியத்தை எடுக்கணுமே கிளப்பணுமே. இந்த திரவியத்தின் காவலாக இந்த சமத்துவபுரத்து மாயாண்டி இருக்கார. இவர் இருந்தார்னா நம்ம திரவியத்தை எடுக்க முடியுமா? முடியாது முடியாது. அட்டம் சுழிக்க முடியாது. வெட்டி ரூம்னு நிக்காருன்னு சொல்லுப்பா. நிக்காமனு சொல்லலாமா? அப்பேற்பட்ட தெய்வம். ஆகையினால ஐயா மகாராஜா எஜமா முதலாளி அப்படி நிக்கார் என்று இந்த தெய்வாதைய கிளப்பணும்னா தெய்வத்துக்கும் ஒரு படுகட்சி நேரம் இருக்கும். படுகட்சி உள்ள நேரத்துல வந்து நின்னுகிட்டு ஐயா மகாராஜா என்னைய காப்பாத்தலையே என்னைய செய்யலையேன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கும் படைச்ச பரம்போர் பரமசிவமே துவாசம் பிடிச்சு அவரும் திருவோடி வந்திருக்கார். அவருக்கே அம்பாடுனா நமக்கெல்லாம் எம்பாடு. பிரம்ம எழுதின எழுத்த ஆகையினால தப்பாது. ஐயாவ மகாராஜாவுக்கும் ஒரு படுவச்சி நேரம் இருக்குன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து ஐயாவை வணங்கும் போது ஐயாவை நமக்கு காத்து தர முடியாது. தெய்வத்தை சொல்லி குத்தம் கிடையாது. நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குன்னா மழை போல வந்தாலும் பனி போல விலகும். தீராதவனையும் நீரால தீர்ந்து போகும். அப்பேற்பட்ட படுகட்சிய பார்க்கணும்னு போலைய நினைக்கா இங்க மகாராஜாவும் மனசுல நினைக்காரு. பகவதியாள் வாசலுக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. பச்சரிசி சாதம் உண்டு பழுத்து போச்சு உடலு. அதனால புழுங்கரிசி சாதம் உண்டு பூதிச்சு போச்சு உடம்பு. இன்னைக்கு அம்மாவுக்கு தெரியாம நம்ம மையானம் போகணும், தில்லைவனம் போகணும், சித்தப்பனம் திங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது பார்த்தா மாந்திரவாதி போலைய அவனுக்குத்தான் கரும்பை இரும்பாக்குவான் துரும்ப தூணாக்குவான. இந்த நூல் கிடைச்சா போறாதா போலையனுக்கு? ஆமா அதான் சொல்லுவாமல, நீ கோடு போட்டா அதாவது கோடு போட்டானா இன்ஜினியருக்கு படிச்சவங்க அந்த பிளான கோடு மாதிரி வரைஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வேலை பார்க்கக்கூடியவன் ரோடு போடுவான். இது போல மாந்திரவாதி புலையன்
இவர் மையானம் போனோம்னு நினைக்கார். சரி. அப்ப இதுதான் தருணாவுல சமயம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி இறக்க விடாத, இது நல்ல நேரம் விடாத அப்படின்னு சொல்லி அவையா எங்க மாந்திரவாதி பெரும்பலையன் குண்டலூர் மையானத்தை அவையா ஒரு 3.25 நாளிகை ஒரு போலி மையானத்தை உண்டு பண்ணிட்டார். போலி மையானத்தை உண்டு பண்ணும் போது இந்த மையானத்துல அடித்த மாண்ட பின்ன வாட மகாராஜாவுக்கு மல்லிகை பூவா மணக்கு, செத்த பின வாட செண்பக பூவா மணக்கு, அழுகின பிணவாட அதலி பூவா மணக்கு. அப்ப பார்த்தார் மகாராஜா, நமக்கு வேலை நல்ல வேலையாச்சு, வேலை நல்ல வேலையாச்சு, விளையாடும் சமயமாச்சு, வாய்த்தது போல் வாய்த்திருக்கு, வாய்த்தது போல் வாய்த்திருக்கு, வகையான வெட்டதானே வாய்த்தது போல் வகையான வெட்டதானே. மகாராஜா முதலாளி மையான வாரானே, மையான வாரபோதே. இதுதான் சமயம். இவர் மகாராஜா கிளம்பிட்டாரு, நம்ம திரவத்தை எடுக்கணும்னு சொல்லி பூதங்கள வரவழைத்தான், பூதங்கள வரவழைத்தான். பகவதியா மறிப்பாள, பகவதியா இருக்கால அவ மறிப்பாள. அதனால பகவதியால் அம்பிகையால் மயக்கத்தான வேணும் என்று மாந்திரிக மையெடுத்து 21 விலங்கெடுத்து 21 விலங்கெடுத்து ஆறான விரும்புலையே 21 விலங்கெடுத்து 21 விலங்கெடுத்து ஆறான விரும்புலையே. பார்த்தார் மாந்திரவாதி புலையம் பூதங்களை அனுப்புகிறான், பொதிமாட்டையும் பத்திக்கிட்டு வாரான். பகவதியாவ அரண்மனைக்கு மையோட விலங்கோட வாரான். பார்த்தாள் பகவதி, யாரடா யாருமற்ற நள்ளிரவில் அம்மா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்கும் போது அம்மையான பகவதிக்கு மையெடுத்து அணிந்தான், மதிமயங்கினாள். அம்மையா கை விலங்கு, கால் விலங்கு, தோல் விலங்கு, தொட விலங்கு, மார் விலங்கு, மணி விலங்கு, விலங்கு விலங்கு 21 விலங்கெடுத்து இணையனமா பூட்டுனா. அம்மையா பகவதிக்கு விலங்கெடுத்து அணிந்தான், போட்ட உடைத்தான் பொக்கிசத்தாள்னா, கட்ட குறைச்சான் களஞ்சியத்தாள்னா. ஏ பாவி சண்டாளன், கால் போதி செமக்க மாட்டுக்கு அந்த திரவியத்தை கால் பொதி செமக்க மாட்டுக்கு அரை பொதியா கட்டுனா. சரி, அரை பொதி செமக்க மாட்டுக்கு முக்கா பொதி கட்டுதான், முக்கா பொதி செமக்கிற மாட்டுக்கு முழு பொதியா கட்டுதான், முழு பொதி செமக்கிற மாட்டுக்கு 1.5 பொதியா கட்டுதான். இப்படியாக புதிமாட்டிலே பொக்கிசத்தை அள்ளி கட்டி அவன் பங்கினி சித்திர மாசம் விட்ட பாம்பு செத்து போகும், வேணா கொதிக்க வெயில்ல வாரான். அப்படி வருகிற போது இவன் திரவேத்த அள்ளுனது எங்க ஐயாவுக்கு தெரியுது, ஞானத்துல தெரிகிறது. ஏ விரும்பலையா, ஏ விரும்பலையா, அது யாரு முதல்ல நினைச்ச? உன் அப்ப முதலா இல்ல உன் ஆத்தா முதலா? நீ தேடி வச்ச திரவியம்மா அப்படின்னு சொல்லி மகாராஜா மனதுல நினைச்சு ஒரு 10 வயசு பாலகனாக ஒரு பாட்டுல சாராயத்தை கொண்டுகிட்டு பொலைய வரக்கூடிய பாதையில எதுக்கு வர? எங்க ஐயா மகாராஜா வர. அப்படி வரும்போது ஒரு மாடு மேய்க்கும் அந்தன சிறுவன் போல ஐயா மகாராஜா வருகிறார். பொலையனுக்கு தண்ணீர் தாவம், வெயிலு வெயிலு தண்ணிதாக எடுக்கு. தம்பி, இவர் பொலையனுக்கு மகாராஜான்னு தெரியாது. தம்பி கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி எதுவும் வச்சிருக்கியாப்பா? என்கிட்ட தண்ணி இல்ல.
நான் வடிச்சு தண்ணி வச்சிருக்கேன். யாங்கிட்ட பச்சை தண்ணி கிடையாது, வெந்நீர் கிடையாது. நல்ல கிளீனா வடிச்சு உள்ள கருப்பட்டி கொஞ்சம் போட்டு நல்ல சரக்கா வச்சிருக்கேன். சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? அதானே கேட்டேன். சாப்பிடுவான்னு கேட்ட உடனே கொண்டா பாடினா அப்படியே வாங்கினா போல என் கடை கடைன்னு குடிச்சான். குடி குடி குடின்னு குடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் பாக்கான். எப்பா தம்பி, இதுக்கு 3 விதமா இருக்குப்பா. இனிச்சு புளிக்கி, கசந்து புளிக்கி, பதமா இனிக்கி. அப்ப பார்த்தாரு எங்க மகாராஜா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ யாதா தாயா புலையா சம்பட்ட சாராயோ கொஞ்சம் பிடிக்கும் ஐயா பருவ பணச்சாராயோ பரமா கொஞ்சம் பிடிக்கும் ஐயா கருவப்பட்ட சாராயோ கருவப்பட்ட சாராயோ கசந்து கொஞ்சம் பிடிக்கும் ஐயா கசந்து கொஞ்சம் பிடிக்கும் தாயா புலையா சாராயத்தை குடிச்சதுக்கு தகுந்த பணம் தந்திடையோ மகாராஜா கேட்கும் போதே மாந்திரவாதி பொலையனுக்கு பணம் எடுக்க பதறுதையா கையதுதான் பதறும் போதே சொல்லுதர மகாராஜா தாயா புலையா பகவதியா பணந்தானையோ மாறாமலும் கொடுத்தால் என்ன கொள்ளையிட்ட முதல் தானையா கூட கொஞ்சம் கொடுத்தால் என்ன வந்த முதல் தானையா வந்த முதல் தானையா தெரியாமலும் கொடுத்தால் என்ன முதல் தானை தெரிஞ்சு தெரியாம மாந்திரவாதி பெரும்புலையன் விலை மதிப்பற்ற பொருள். பொன்னு வைரம் வைடூரியம் மாணிக்கம் அரகதம் முத்து ரத்தினம் கோமதிகம் நீலம் புஷ்பம் புஷ்பராகம் இப்பேற்பட்ட விலை மதிப்பற்ற பொருள் எல்லாம் அடிமடியில வச்சு கட்டிட்டான். காசும் பணமும் தான் புதிமாட்டுல இருக்கு. விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாம் அடிமடியில வச்சு கட்டுனா இவன் போதையில படுத்துட்டான். புதிமாட்டை பார்த்துட்டு மகாராஜா வந்தார். அம்மா பகவதி, என் கோட்டைக்கு யார் வந்தா எவர் வந்தா? கட்டு ஒளிஞ்சிருக்கு, காவல் அழிஞ்சிருக்கு, பூட்ட உடைந்திருக்கு, பொக்கிஷத்தை அள்ளிருக்கு. யார் வந்தா எவர் வந்தா என்று கேட்கும் போது அம்மை பகவதி ஏறிட்டு மொழிக்களை எடுத்து வார்த்தை பேசல. உடனே பார்த்தார் மகாராஜா. சுடுகாட்டு சாமலை சுண்டினார் பகவதியால் மேல. சுடுகாட்டு சாமலை சுண்டும் போது இங்க அம்மையான பகவதிக்கு ஐயா கால் விலங்கு கை விலங்கு கை விலங்கு அது கணுக்கணுவா தெரிக்குதையா தெரிக்குதையா கால் விலங்கு தொடை விலங்கு தொடை விலங்கு தூள் தூளா பறக்குதையா பறக்குதையா மார் விலங்கு மணி விலங்கு மணி விலங்கு அது மலமலனு வெடிக்குதையா வெடிக்குதையா 26 விலங்குகளோ விலங்குகளோ விலங்குகளோ
விலங்குகளோ அது எனையனமா தெரிக்குதையா 21 விலங்குகளோ விலங்குகளோ 21 விலங்கு என எனமா